எல்லோருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம மால்வேர்னால் என்ன, அது என்னெல்லாம் செய்யும் கணினியை அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மால்வேர் கவுண்டர் மெஷர், மால்வேரிலிருந்து பாதுகாப்பு. மால்வேர் தாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றது. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யோசிக்கிறதை விட வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்கிறத போல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அதுதான் முதல் கடமையும் கூட. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். தெரியாத நபர்களிடம் இருந்து அல்லது சந்தேகமாக இருக்கும் மின்னஞ்சல்களை திறக்காமல் இருக்கிறது நல்லது. மின்னஞ்சலை திறந்தாவே மால்வேர் பரவிடுமா அப்படின்னா அப்படி இல்லை. அந்த மின் அஞ்சலுக்குள்ளே அவங்க நமக்கு ஏதாவது பெரிய பரிசு பொருள் தருவதாகவும், அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஏதோ பெருசாக கிடைக்க போகிறதாகவும் நம்ம ஆர்வத்தை தூண்டுற மாதிரி சில வாசகங்களை கொடுத்து அதில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, அந்த லிங்க்குக்கு பின்னாடி, அந்த முகவரிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, அந்த மால்வேர் மென்பொருளின் அது இருக்கும். அது நம்ம கிளிக் பண்ணும்போது, சொடுக்கிடும்போது என்ன ஆகும்னா, அது நம்ம கண்ணியில் பரவிடும். அது கணினியாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய அதிதிறன் வாய்ந்த கணினி, அதாவது கைபேசியாக இருக்கலாம். ஏன்னா கையில் இருக்கிறது சூப்பர் கம்ப்யூட்டர்னு தான் சொல்லணும், சரிங்களா? திறன் மிக்க கணினி அது. சரி, இப்போது சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்றத பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த ஆன்டி வைரஸ் இருக்கு இல்லைங்களா, எதிர்மின் கிருமி. நம்ம சும்மா நமக்கு புரிதலுக்காக இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தணும். சரியான வார்த்தைகளான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆராய்ச்சி செஞ்சு நம்ம இதுக்கான சரியான வார்த்தைகள்லாம் தேர்ந்தெடுப்போம். இந்த மாதிரி எதிர்மின் கிருமி, ஆன்டி வைரஸ் இல்லைனா ஆன்டி மால்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கணினியில் புகுத்தி நம்ம கணினியை பரிசோதிக்கணும். அப்புறம் கணினியை தொடர்ச்சியாக கண்காணிக்கணும். கணினியை மட்டும் கண்காணிக்கக்கூடாதுங்க, நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் நம்ம அப்பப்போ கண்காணிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கணினியும் கைபேசியும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆரோக்கியத்தில் நம்ம பெருசாக அக்கறை காட்டுறதில்லை, உடற்பயிற்சி செய்வதில்லை. சும்மா ஒரு நடைப்பயிற்சி செய்தாலே போதுங்க, பெருசாலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சரி, வாங்க நம்ம பாடத்துக்குள்ளே போவோம். அடுத்து பாருங்கள், மால்வேர் பாதுகாப்பு மென்பொருளை பயன்படுத்துறது. அதாவது ஒன்று ஆன்டிவைரஸ் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா ஆன்டி மால்வேர் அப்படின்னு பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ ஆன்டிவைரஸ் அப்படின்னு நீங்கள் தேடு பொருளில் தேடினாலும், இணையதளத்தில் போய் தேடினாலும் உங்களுக்கு ஆன்டிவைரஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ரீ ஆன்டி மால்வேர் அப்படின்னு நீங்கள் தேடினாலும் உங்களுக்கு அதுக்கான மென்பொருள் கிடைக்கும். அந்த மென்பொருட்களை நீங்கள் பயன்படுத்தி பாதுகாத்துக்கோங்க. நாமளும் அந்த மென்பொருளை தேடுவோம். நமக்கும் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நாம் உங்களுக்கு வீடியோ பதிவாக போட்டுருவோம். இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் அதையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. நன்றி.